Hello everyone. Today chapter is reproductive health. Okay. So what is reproductive health? Healthy reproductive organ. This lesson deals with how to maintain a healthy reproductive organ of a society, of a human being in a society. Okay. World Health Organization WHO என்ன சொல்றாங்கன்னா what is reproductive health? Total well-being. Okay, total well-being of all aspects of reproduction. Aspects of reproduction. That is called reproductive health. Okay, what are the aspects? Physical aspect, physical, emotional, behavioral, and social aspects of reproduction. So we want to make total well-being of all aspects of reproduction by reproductive health. Okay, so healthy reproductive organ. Okay, physically and functionally healthy reproductive organ is very important for every society to make wealthy children and wealthy society. Okay, so that's why we maintain healthy reproductive organ, right? So India, according to India, reproductive health is going well. Okay, in the year 1951, India started a family planning program. So the very first country started a national level goal, the family planning program. Okay, family planning program, and also reproductive and child health care, that is also another one program. Okay, RCH, reproductive and child health care, it is another one program. So these programs are aspects, they have some goals to make reproductive health. Okay, right. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்னியோசென்டசிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆம்னியோசென்டசிஸ், வாட் இஸ் ஆம்னியோசென்டசிஸ்? ஸோ ஐடென்டிஃபை த chromosomal behavior by a test, that is called amniocentesis test. So it is simply called karyotyping. Okay, so by this we can identify the sex of the individual of a fetus. Okay, so determination of sex of the fetus can be made possible by this amniocentesis test. But இதில் ட்ராபேக்ஸும் இருக்குது. இப்போ ஃபீமேல் சைல்டாக இருந்தால் என்ன பண்ணிடுவாங்க, ஒன்று ஃபீமேல் ஃபீட்டிசைடு பண்ணிடுவாங்க அதிகமாக, ஆர் இன்ஃபான்டிசைடு, பெண் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா கருவிலே சிதைச்சிருவாங்க, அல்லது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இன்ஃபான்டிசைடு. ஏன்? ஸோ த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 19:26 for 1000 male. ஸோ ஃபீமேல் வந்து 19:26, இந்த ரேஷியோ இப்போ குறைஞ்சிருச்சு, 19:19 ஆயிடுச்சு. ஸோ ஈவன் 1000க்கு 19:19, ஓகே, 919ன்றது கம்மியான ரேஷியோ. ஸோ செக்ஸ் ரேஷியோ வந்து குறையும் இந்த மாதிரி ஆம்னியோசன். ஸோ இட் இஸ் அ ஸ்டாட்டுட்டரி பேன். ஸோ இது தடை பண்ணியிருக்காங்க, ஆம்னியோசென்டசிஸ் ஸ்டாட்டுட்டரி பேன் இன் இந்தியா லைக் கண்ட்ரீஸ். ஓகே, நெக்ஸ்ட், இப்போ ஃபீமேல் சைல்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அதில் வெரி ஸ்பெஷலி வெர்மா கமிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெர்மா கமிட்டி இந்த இயர் 2013 they started one act called POSCO. Okay, POCSO, not POSCO, POCSO, prevention of children from sexual offense, prevention of children from sexual offense, that is called POCSO. So now 2013 வர்மா கமிட்டி வந்து இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க இன் இந்தியா. ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் லைக் கண்ட்ரிஸ், பாப்புலேஷன் சைஸ், பாப்புலேஷன் இன்க்ரீஸ். ஓகே, ஸோ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ அதனால் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதை எப்படி தடுக்கிறது? ஹவு கேன் வி கண்ட்ரோல் பாப்புலேஷன்? பை பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். ஓகே,
Population can be controlled by birth control methods. Population அப்படின்னு வரும்போது 1.26 பில்லியன் பாப்புலேஷன் இருக்கு. 2022ல இந்தியா will be the first with a high population ratio. இந்த மாதிரி அதிகமான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் இந்தியா வந்து ஃபஸ்ட் பிளேஸ் வந்தோம். ஸோ 2022. ஸோ அதை தடுக்கணும். எப்படி தடுக்கலாம்? பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் இதுதான். ஸோ we have to prevent conception. Contraceptive methods are பிறப்பு கட்டுப்பாடு. பொதுவாக பர்த் கண்ட்ரோலை ரெண்டாக பிரிக்கலாங்க. டெம்பரரியாக பர்த் கண்ட்ரோல் பண்ணலாம் அல்லது பெர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல். ஓகே, ஸோ டெம்பரரி ஆர் பெர்மனன்ட் ஆர் த டூ மெத்தட்ஸ் ஆஃப் பர்த் கண்ட்ரோல். இந்த டெம்பரரி மெத்தடில் ஒரு ரெண்டு இம்பார்ட்டன்ட் மெத்தட் இருக்குது. ஒன் வந்து நேச்சுரல், அனதர் ஒன் பேரியர் மெத்தட். நேச்சுரலாகவும் டெம்பரரியாக ரெண்டு மெத்தட் பண்ணலாம். ஒன்று நேச்சுரல் பர்த் கண்ட்ரோல், அனதர் ஒன் இஸ் பேரியர் மெத்தட். இந்த நேச்சுரலில் ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. பீரியாடிக் abstinence, continuous abstinence, coitus interrupts, lactational amenorrhea. ஓகே, ஃபஸ்ட் வந்து பீரியாடிக் abstinence. அது எப்படி பண்ணுறது? அது நேச்சுரலான ஒரு மெத்தட். எந்த விதமான கெமிக்கல் அல்லது ப்ரொசீஜர் அல்லது ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே யூஸ் பண்ணலை, நேச்சுரலாக யூஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பீரியாடிக் abstinence அப்படிங்கிறது என்னென்னா, நமக்கு தெரியும் ஓவுலேஷன் டைம். ஓவுலேஷன் டைம் பார்த்தீங்கன்னா 14th day ஆஃப் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நமக்கு தெரியும். ஸோ அந்த டைமில் தான் ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆன ஓவத்தோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 72 hours. அப்போ we have to avoid in this time the coitus. We have to avoid the coitus in this time. ஓவுலேஷன் டயத்தில் காய்டஸ்னா செக்ஸுவல் இது இன்டர்கோர்ஸ், அதை அவாய்ட் பண்ணால் ஃபர்டிலைசேஷன் ஆகாது இல்லையா? ஸோ தட் இஸ் கால்ட் பீரியாடிக் அப்ஸ்டினன்ஸ். அந்த பர்டிகுலர் பீரியடில் பண்ணுறதுனால அது பேர் பீரியாடிக் அப்ஸ்டினன்ஸ். பட் கண்டினியூஸ் அப்ஸ்டினன்ஸ்னால் இட் இஸ் ஓல்டஸ்ட் மெத்தட். என்ன அப்படின்னா, சில்ட்ரன் வேண்டாம் பர்த் கண்ட்ரோல் பண்ணணும்னா கம்ப்ளீட்லி வி ஹாவ் டு அவாய்ட் காய்டஸ் ஃபார் 1 year, ஃபார் 2 year. காய்டஸே இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ தட் இஸ் கண்டினியூஸ் அப்ஸ்டினன்ஸ். ஓகே, கண்டினியூஸ் அப்ஸ்டினன்ஸ். காய்டஸ் இன்டரப்ட் இது ஒரு ஓல்டஸ்ட் மெத்தட் தான். ஓகே, the removal of withdrawal of penis during the ejaculation of semen. செமன் விந்து நீர் சொல்லுவாங்க. இந்த செமன் ரிலீஸ் ஆகிற டயத்தில் என்ன பண்ணுறோம்? இந்த பெனிஸை வித்ட்ரா பண்ணிடுறோம். ஸோ தட் இஸ் ரிமூவல் ஆஃப் பெனிஸ் ஃப்ரம் த வெஜினல் ட்ராக்ட். ஃபோர்த் ஒன் லாக்டேஷனல் அமினேரியாங்கிறது என்ன அப்படின்னா, லாக்டேஷன் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஃபீடிங் ஆஃப் மில்க் பை மதர். அது ஒரு 8 months to 14 months அல்லது 6 months to 14 months அந்த மாதிரி இருக்கும். இந்த 8 monthsல no menstrual cycle for every female life because lactation. அந்த டைமில் coitus இருந்தாலும் ஃபர்டிலைசேஷன் ஆகாது, ஏன்னா ஓவம் ப்ரொடக்ஷனே இருக்காது. ஸோ லாக்டேஷனல் அமினேரியா, தீஸ் ஆர் நேச்சுரல் மெத்தட்ஸ். ஓகே, எந்த விதமான கெமிக்கலோ எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டோ யூஸ் பண்ணலை. பட் த செகண்ட் மெத்தட் பேரியர் மெத்தடில் பார்த்தீங்கன்னா டிவைஸு, பில்ஸ், ஹார்மோன் மாத்திரைகள், ஹார்மோன் இன்ஜெக்ஷன் அதுன்னு யூஸ் பண்ணும். ஸோ அதனால் இது பேரியர் மெத்தடை 4 டைப்பாக பிடிக்கலாம். கெமிக்கல் பேரியர் மெத்தட், மெக்கானிக்கல் பேரியர் மெத்தட், ஹார்மோனல் பேரியர் மெத்தட் அண்ட் ஐயூடிஸ். மொத்தம் 4 மெத்தட் இருக்கு. கெமிக்கல் பேரியர், மெக்கானிக்கல் பேரியர், ஹார்மோனல் அண்டு ஐயூடிஸ், இன்ட்ராயூட்ரைன் டிவைசஸ். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் கெமிக்கல் பேரியர். சிம்பிள் இதில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கண்டென்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின். என்னென்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு ஃபோம் டேப்லெட்ஸாக யூஸ் பண்ணலாம். ஜெல்லிஸ், க்ரீம்ஸ் இதெல்லாம் அப்ளையிங் ஆன் வெஜினல் ட்ராக்ட் அந்த மாதிரி, அல்லது டேப்லெட்டுங்கிறது யூஸ் பண்ணுறது, சாப்பிட்றது. ஸோ எந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோமில் வந்து பெஸ்ட்டு ஃபோம் எதுனா டுடே அப்படின்னு ஒரு ஃபோம் இருக்குது. டுடே. அப்புறம் ஜெல்லிஸ் க்ரீம்ஸில் பார்த்தீங்கன்னா நிம் 76 அப்படிங்கிற இந்த ஜெல்லிஸ் க்ரீம்லாம் ஃபேமஸான க்ரீம்ஸ். இதனால் இது அவாய்ட் ஆகும், ஃபர்டிலைசேஷன் நடக்காது. இந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்துலேயும் காமனாக சில கெமிக்கல்ஸ் இருக்கும். ஜெட்டனேசோஃபோர், கேமனோஃபோர், போரிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட், இந்த ஆசிட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ இந்த ஸ்பெர்ம் அண்டு ஓம் வந்து என்ன டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ தட் இஸ் கெமிக்கல் பேரியர் மெத்தட். மெக்கானிக்கல் பேரியர் மெத்தடில் பாருங்கள், சில
மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, சின்ன சின்ன பொருட்கள். ஃபார் எக்ஸாம்பிள் காண்டம். இந்த காண்டம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கான்செப்ஷன் ஒரு 90% வந்து அவாய்ட் ஆகும். 10% ஃபெயிலியர் ரேட்டும் இருக்குது காண்டம்ஸ். ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் செப்பரேட் காண்டம்ஸ் ஆர் there. What is condom? It is made up by rubber, latex, elastic rubber like. Okay, so that is condom. So this is male condom and this is female condom. So condom for male, condom for female. Okay, அது மட்டும் இல்லை, இந்த காண்டம் எதை ப்ரிவென்ட் பண்ணணும்னா சில ப்ராப்ளம்ஸையும் ரிமூவ் பண்ணும். அதாவது சில எஸ்டிடிஸ் சொல்லக்கூடிய எய்ட்ஸ் போன்ற டிசீஸ், கொனோரியா, அப்புறம் வந்து சிஃபிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்டிடிஸையும் அவாய்ட். செகண்ட், ஃபீமேல் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு 3 பொருட்கள் இருக்குது. டயஃப்ரம், செர்விக்கல் கேப் அண்ட் வால்ஸ். டயஃப்ரம், செர்விக்கல் கேப்ஸ் அண்டு வால்ஸ் இதெல்லாம் ஃபீமேல் இந்த யூட்ரஸை கவர் பண்ணுற மாதிரியான சில பொருட்கள் இந்த டயஃப்ரம். ஓகே, டயஃப்ரம். ஓகே, செர்விக்கல் கேப் அண்டு வால்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பொருட்கள் டயஃப்ரம், வால்ஸ், இது செர்விக்கல் கேப், வால்ஸ், இந்த மாதிரியான பொருட்களை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தட் இஸ் மெக்கானிக்கல் பேரியர். தேர்ட் மெத்தட் இஸ் ஹார்மோனல் பேரியர். ஹார்மோன் டேப்லெட்ஸ், பில்ஸ். இப்போ ஹார்மோன் பில்ஸில் வந்து என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்குன்னா எஃப்எஸ்ஹெச் அண்ட் எல்ஹெச். எஃப்எஸ்ஹெச் டேப்லெட், எல்ஹெச் டேப்லெட். ஓகே, இதில் பெஸ்ட்டு ஹார்மோனல் பில் வந்து சாகேலி. சாகேலி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் வீக்கில் ஒரே ஒரு ஆஃப்டர் குவார்ட்டர்ஸ் 1 வீக் டைம் எடுத்துக்கங்க. அந்த 1 வீக் டைமில் we have to use 1 tablet means it will avoid the conception. ஸோ அந்த மாதிரி ரெஃபர் பண்ணுவாங்க சகேலி. ஸோ சகேலிங்கிறது எ வீக் பில், ஃபஸ்ட் வீக்கில் எடுத்துக்கிற ஒரு பில். பிகாஸ் த பில்ஸ் ஆர் நார்மலி வித் கெமிக்கல் கால்டு சென்ட்ரோமன் அப்படிங்கிற கெமிக்கல் இருக்கும். ஸோ அதனால தான் இட் அவாய்ட்ஸ் கான்செப்ஷன். ஓகே, ஃபேமஸான சில பில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். மாலா என், மாலா டி. ஓகே, இந்த மாலா என், மாலா டி இந்த மாதிரியான பில்ஸில் என்ன கெமிக்கல் இருக்குன்னா நார்த்இஸ்டிரோன் அசிட்டேட், நார்த்இஸ்டிரோன் அசிட்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோஜெஸ்ட்ரான் ரிச் டேப்லெட். அது அந்த டேப்லெட்டில் ப்ரோஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இருக்கும். நார்த்இஸ்டிரோன், ஏன்னா ஸ்டீரோன்னே நேம் இருக்குது, அது ஸ்டீராய்டு ஹார்மோனை குறிக்கும். அசிட்டேட், நார்த்இஸ்டிரோன் அசிட்டேட். செகண்ட் பார்த்தீங்கன்னா எத்தினைல் எஸ்ட்ரடியல். இது வந்து ஈஸ்ட்ரோஜன் இருக்கக்கூடிய ஹார்மோன். பொதுவாக அந்த நார்த்இஸ்ட்ரோன் அசிட்டேட்டில் வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ரோஜெஸ்ட்ரோன் இருக்கும். பட் இந்த எத்தினைல் எஸ்ட்ரடியலில் வந்து லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் இருக்கும். ஈஸ்ட்ரோஜன் இருக்கும் ஆனால் லோ கான்சன்ட்ரேஷன். ஓகே, அதே மாதிரி இதெல்லாம் ஃபீமேல் யூஸ் பண்ணுற பில்ஸ். சகேலி, மாலாயன், மாலாடி இதெல்லாம் ஃபீமேல் யூஸ் பண்ணுற பில்ஸ். மேல் யூஸ் பண்ணுற பில்லும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கோசிபால் மேல் பில், கோசிபால் மேல் பில் அது ஒன்று இருக்குது. அப்புறம் எமர்ஜென்சி பில்ஸ்னு அவசரத்தில் ஒரு 72 மணி நேரத்துக்குள்ளே காய்டஸ் முடிஞ்சு ஒரு அவசரத்தில் சாப்பிட்றது. அவசரத்தில் சாப்பிட்றதுனா 72 மணி நேரத்துக்குள்ளே காய்டஸ் முடிஞ்சு 72 ஹவர்ஸ்க்குள்ளே எமர்ஜென்சியாக பில்ஸ் எடுக்கிறது. அந்த பில்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐபில். அப்புறம் அன்வாண்டட் 72 LNGன்னு சொல்லுவாங்க. அன்வாண்டட் 72 LNG. ஸோ இதெல்லாம் பில்ஸோட நேம்ஸ். ஸோ பில்ஸ் பார்த்துக்கோங்க, என்னென்ன நேம் மறுபடியும் சொல்கிறேன். இல்லை ஹார்மோன் இருக்கக்கூடிய பில்ஸ் இருக்குது. சகேலி, மாலாயன், மாலாடி. ஓகே, இந்த மாலாயனில் நார்த்இஸ்டிரோன் அசிட்டேட் இருக்கும், அதில் ப்ரோஜெஸ்ட்ரோன் அதிகமாக இருக்கும். மாலா டியில் வந்து எத்தினைல் எஸ்ட்ரடியோல் இருக்கும், அதில் வந்து ஈஸ்ட்ரோஜன் லோ கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். அதில் ஹை கான்சன்ட்ரேஷன் ப்ரோஜெஸ்ட்ரான், இது லோ கான்சன்ட்ரேஷன். அப்புறம் மேல் பில் வந்து கோசிபால். எமர்ஜென்சி பில்னு ஒன்று இருக்குது, ஐபில், அன்வாண்டட் LNG, அதாவது 72 LNG. ஓகே, இதெல்லாம் பில்ஸ். ஃபைனலாக இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டிவைஸ் இருக்குது. ஐயூடின்னு சொல்லுவாங்க, காப்பர் ஐயூடி இருக்குது, ஹார்மோன் ஐயூடி இருக்குது, நான் மெடிக்கேட்டட் ஐயூடின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸ்னால் யூட்ரஸ்குள்ளே வைக்கக்கூடிய டிவைஸ். ஓகே, சரி. இந்த இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸில் முதல் டைப் வந்து காப்பர் ஐயூடி. கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா காப்பர் ஐயூடிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் CUT 380A, CUT 380AG,
CU7 multi-load 375, Nova T இந்த அஞ்சுமே CUT 380A, CUT 380AG, Nova T, CU7 multi-load 375 இந்த அஞ்சுமே காப்பர் ரிலீஸிங் காப்பர் அயனில் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஐயூடி. இந்த காப்பர் அயன் வந்து ஸ்பெர்ம் மொமெண்ட்டை ப்ரிவெண்ட் பண்ணிடும். ஓகே, ஃப்ளஜெல்லாவை பிரேக் பண்ணிடும். அடுத்தது ஹார்மோன் ரிலீஸிங் ஐயூடியில் 2 எக்ஸாம்பிள் சொல்லலாம். LNG20 ப்ரோஜெஸ்டர் செட், LNG20 ப்ரோஜெஸ்டர் ஷர்ட், LNG20 ப்ரோஜெஸ்டர் ஷர்ட். நான் மெடிக்கேட்டட், எந்த விதமான அயான்ஸ் ரிலீஸ் ஆகாது. ஆனால் வந்து பிளாஸ்டிக் மாதிரி எஸ் வடிவத்தில் இருக்கும். இது அப்படியே யூட்ரஸ்குள்ளே வச்சிடணும். அப்போ ஸ்பெர்ம் உள்ள போகாது. எஸ் ஷேப்டு பிளாஸ்டிக் டிவைஸ் கால்டு லிப்பஸ் லூப். இது நான் மெடிக்கேட்டட் ஐயூடிக்கு பெஸ்ட் டெக்னிக். இந்த இடத்துல கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பான். ஓகே, முதல்ல யூஸ் பண்ணப்பட்ட ஐயூடி யார் யூஸ் பண்ணாங்க தெரியுங்களா? கிராஃபன்பர்க் அப்படிங்கிறவர் யூஸ் பண்ணார். அவர் எதில் ஐயூடி தயாரித்தார்னா ஏஜி யூட்டிலைஸ்டு ஐயூடி, ஏஜி மேட் ஐயூடி. ஓகே, அப்புறம் சக்ஸஸ் ரேட்டுன்னு ஒன்று இருக்குது. ஐயூடியோட சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகும். 95 to 99% சக்ஸஸ்ஃபுல் ரேட். ஓகே, இதுதான் வந்து ஐயூடிஸ். இப்போ டெம்பரரி 4 மெத்தட் முடிஞ்சு. இப்போ பெர்மனெண்ட்டில் வேசெக்டமி, டிபெக்டமி. அது நமக்கு தெரியும். வேசெக்டமி ஃபார் மேல். ஓகே, அது வந்து வேஸ் டிஃபரன்ஸ், வேஸ்னாலே வேஸ் டிஃபரன்ஸை கட் பண்ணி டைப் பண்ணிடுவாங்க. கட் அண்ட் டைப். டிபெக்டமினா ஃபீமேல், அது வந்து ஃபலோபியன் டியூப் இருக்கு இல்லையா, 2 டியூப் இருக்குது, அதை கட் பண்ணி டைப் பண்ணிடுவாங்க. இப்போ வேசெக்டமினா வேஸ் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதை கட் பண்ணிடுவாங்க, கட் பண்ணி டைப் பண்ணிடுவாங்க. அதுமாதிரி ஃபெல்லோபியன் டியூப் இருக்குல்ல, அதை கட் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, டைப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சு போடுவாங்க. ஸோ இது பெர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட். இந்த வாசெக்டமி, வாசெக்டமிங்கிறது பெர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் இன் மேல், டிபெக்டமிங்கிறது பெர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் இன் ஃபீமேல். இது வந்து 100% நமக்கு சக்ஸஸிவ் ரேட்டோட இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் மெத்தட்ஸ் ஃபார் பர்த் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பர்த் கண்ட்ரோல்னால இந்த மாதிரி டிவைஸ் யூஸ் பண்ணுறோம், இப்போ காண்டம்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பர்த் கண்ட்ரோல் மட்டும் இல்லை, எஸ்டிடி டிசீஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஸோ எந்த மாதிரி எஸ்டிடி டிசீஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ், நிறைய எஸ்டிடி டிசீஸ் இருக்குது, அதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம எஸ்டிடி டிசீஸ் எப்படி பிரிக்கலாம்னா, பாக்டீரியானால வரக்கூடியது பாக்டீரியல் எஸ்டிடி, வைரல் எஸ்டிடி, அப்புறம் வந்து புரோட்டோசோவா அதனாலே வரக்கூடியது. வாட் இஸ் எஸ்டிடி? செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். அதாவது டூரிங் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் சம் டிசீசஸ் ஆர் ஸ்ப்ரெடட் ஃப்ரம் ஒன் செக்ஷுவல் பார்ட்னர் டு அனதர் பார்ட்னர் ஆர் ஃப்ரம் சம்வேர். ஓகே, ஸோ பாக்டீரியல் அப்படிங்கிறதுக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுக்கலாம்னா, சிஃபிலிஸ், கொனோரியா, சிஃபிலிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்க்ராய்ட், அப்புறம் டயாசிஸ். ஓகே, அப்புறம் லிம்போ கிரானுலோமா வெனரம். ஸோ இதெல்லாம் வந்து பாக்டீரியல் எஸ்டிடிஸ். ஓகே, அண்டு இப்போ வைரல் எஸ்டிடிஸ் என்னென்னு சொல்கிறேன். ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ், ஹெப்பாட்டிட்டிஸ் பி, அப்புறம் வந்து எய்ட்ஸ். ஓகே, ஜெனிட்டல் வாட்ஸ், எய்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைரல். ஓகே, ட்ரைகோமோனியாசிஸ், அது வந்து புரோட்டோசோவன் எஸ்டிடி. இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் எஸ்டிடி இதை ப்ரிவென்ட் பண்ணும். ஓகே, ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் எஸ்டிடி, அவாய்ட் செக்ஸ் வித் அன்னோன் பார்ட்னர். ஓகே,
use condoms, and in case of doubt consult a doctor for diagnosis of sexually transmitted diseases. So இதெல்லாம் prevention method. Finally, medical termination of pregnancy. Medical termination of pregnancy வந்து என்னன்னா termination of fetus growth during pregnancy period. Unwanted fetus development ஆகுது இல்லையா, அதனால இது வந்து termination பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு 3 months இருக்கு இல்லையா ட்ரிமஸ்டர், அதுதான் சேஃப் ஃபார் எம்டிபி. அதே செகண்ட் ட்ரிமஸ்டர் வந்து ரிஸ்கியர். ஓகே, இந்த மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சியில் சில வகைகள் இருக்குது. ஏன் பண்ணணும்னா ஒரு 5 ரீசன்ஸாக பண்ணணும். ஓகே, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 1971 இந்த எம்டிபியை வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க. பட் 5 ரீசன் இருக்கணும். 1, மெடிக்கல், அதாவது ப்ரெக்னன்சி மைட் என்டேஞ்சர் டு மதர் லைஃப், தாயோட வாழ்க்கைக்கு ஆபத்து இருக்குன்னா ப்ரெக்னன்சி பண்ணிடும், எம்டிபி பண்ணிடும். 2வது யூஜெனிக். யூஜெனிக்னா என்ன அர்த்தம்னா ஒரு சைல்டு பிறக்க போகுது, ஆனால் அது வந்து இல்னஸோடு தான் பிறக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதனால் அதை வந்து எம்டிபி பண்ணிடும். 3வது வந்து ஹியூமானிட்டேரியன். இது வந்து ரேப் கேஸில் சில நேரம் ப்ரெக்னன்சி ஆகும், அதை தடுக்கிறதுக்காக எம்டிபி பண்ணிடுவாங்க. சோசியோ எக்கனாமிக். சில ஃபேமிலிக்கு 2-3 சைல்டு ஆகிடும், 4வது சைல்டு வரும்போது அதை எம்டிபி பண்ணிடும். ஓகே, 5வது வந்து ஃபெயிலியர் ஆஃப் கான்ட்ரசெப்டிவ் டிவைஸ். சில நேரம் கான்ட்ரசெப்டிவ் காப்பர்ட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு வைங்க, கரு உண்டாயிடும், அதாவது கன்செப்ஷன், அதை தடுக்கிறதுக்காக எம்டிபி பண்ணணும். ஓகே, இந்த ஃபைனல் டாபிக் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை. இப்போ இன்ஃபர்டிலிட்டினா என்ன அர்த்தம்? Inability of the couples to produce to make child by normal sexual procedures. அவங்களுக்காக நம்ம இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெஸ்ட் டியூப் மெத்தட், அதாவது ஏஆர்டின்னு சொல்லுவாங்க. ஏஆர்டின்னா என்ன இருக்கும்னா அசிஸ்டட் ரீப்ரடக்டிவ் டெக்னாலஜிஸ். இந்த ஏஆர்டியில் வந்து நம்ம நிறைய மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து இன்விட்ரோ, இன்னொன்று இன் விவோ. இந்த இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன்னா என்ன பண்ணோம்னா லெபார்டரி கண்டிஷனில் சைல்டு உருவாக்குறதுக்கு உண்டான ஸ்டெப் எடுக்கிறது. முதல்ல இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் முதல்ல பண்ணவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் டியூப் பேபின்னே சொல்லுவாங்க. ஸ்டெப்டோ அண்ட் எட்வர்ட், இவங்க தான் முதல் டெஸ்ட் டியூப் பேபியை உருவாக்குனாங்க. ஸோ இது ஒரு இன்விட்ரோ மெத்தட். லேப் கண்டிஷனில் ஃபர்டிலைசேஷன் நடத்தி அந்த சைகோட்டை என்ன பண்ணுவாங்க. இதில் 2 மெத்தட் இருக்குங்க. ஜிப்ட்னு சொல்லக்கூடிய மெத்தட், ஐயூடி, ஐசிஎஸ்ஐ, 3 மெத்தட் இருக்குது. இன்விவோனா இப்போது இன்சைடு த பாடி ஆஃப் ஃபீமேல், அங்கே தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். இது அவுட் சைட் பாடி, அதாவது லேப் கண்டிஷன், எது இன்விட்ரோ. ஆனால் இது இன்சைட் த பாடி ஆஃப் த ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் சில மெத்தட் இருக்குது. கிஃப்ட், ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மினேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், இந்த மாதிரி மெத்தட்லாம் இருக்குது. இப்போ ஜிப்ட்னா என்ன, ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோபியன் டியூப், ஃபீமேல் கேமிட் இல்லையா, ஜைகோட் ஃபர்டிலைசேஷன், அதாவது இந்த கேமிட்டை ஃபெலோபியன் டியூப்குள்ளே வச்சுட்டு நார்மலாக ஸ்பெர்ம்ஸ் மூலமாக ஃபர்டிலைசேஷன். ஓகே, ஜிப்ட். இன்ட்ராயூட்ரைன் ட்ரான்ஸ்ஃபர், அது என்னென்னா இப்போ ஜைகோட் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக பிளாஸ்டோமியர் கண்டிஷனில் 32 ஸ்டேஜில், அதாவது ஃபர்டிலைசேஷன் வெளியில் நடந்துருச்சு இல்லையா, அந்த ஜைகோட்டுக்கு அப்புறம் 32 ஸ்டேஜ் பிளாஸ்டோமியர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய அந்த செல்லை வந்து யூட்ரஸ்லேயே இம்ப்ளான்ட் பண்ணிடுது. ஸோ இந்த 2 மெத்தடுக்கும் நீங்கள் ஃபர்டிலைசேஷன் முன்னாடியே நடந்த ஒரு எக்கு தான். சைகோட்டுக்கு ஃபர்டிலைசேஷன் முடிஞ்ச இது இல்லையா. ஸோ ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோபியன் டியூப், இங்கே வந்து இன்ட்ரா யூட்ரைன் ட்ரான்ஸ்ஃபர். இது எப்படி இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக், இதில் வந்து ஸ்பெர்ம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓவத்தோட சைட்டோபிளாசத்துலேயே டேரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஓவலேஷன் ஆனதுக்கப்புறம் ஓவம் இருக்கு இல்லையா, அதில் ஸ்பெர்ம் இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த மெத்தட். இங்கே வந்து கிஃப்ட்னா இப்போ இது வந்து இன்சைட் த பாடி அப்படிங்கிற பொழுது கேமிட் தான் வைக்கணும். கேமிட் இன்ட்ரா ஃபெலோபியன் டியூப், ஒரு ஃபீமேல் பாடியில் ஓவம் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாத ஒரு ஃபீமேல் பாடியில்
கேமீட்டை கொண்டு போய் ஃபெலோபியன் டியூப்பில் வைக்கிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனும் அதுதான். ஆர்டிஃபிஷியலாக என்ன பண்ணுறோம், செமன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து மெத்தட். இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப் பேபி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா துர்காங்கிறது ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப் பேபி. இந்த வேர்ல்டு வைஸ் பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஜாய் ப்ரௌன் 1978ல் லூயிஸ் ஜாய் ப்ரௌன் அப்படின்னு. துர்கா வந்து 1981. ஓகே, ஐ திங்க் 79. Okay, Durga was the first test tube baby in India. Okay, right. That's all about this lesson. Thank you so much.